அந்த காலத்தில் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வேலை என்னென்னா ஓடுகளை மாற்றி தர வேலை. அதாவது புது வீடு கட்டினாலும் சரி, பழைய வீடுக்கு ஓடு போட்டாலும் சரி, அந்த ஓடுகளை பூரா சரியாக அடுக்கி தர வேலை. அந்த வேலையை அவர் எந்த ஊராக இருந்தாலும் போய் கூலி வாங்கிட்டு செஞ்சு கொடுத்துருவார். நல்லாவே செஞ்சு கொடுப்பார். அவருக்கு என்னென்னா அன்றைக்கி ஒரு நாள் வெளியூரில் அந்த மாதிரி ஒரு வீட்டில் வேலை இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னங்காட்டி சரின்னு சொல்லி அவர் வெளியூருக்கு கிளம்பி போகிறாரு. முன்னத்து நாளே கிளம்பி போகிறாரு. அந்த ஊருக்கு கொஞ்சம் தொலை, அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா முன்னத்து நாள் கிளம்பி போகிறாரு. நைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. நடந்து அந்த காலத்தில் போவாங்க. அப்புறம் அந்த ஊரோட எல்லையை அதிகாலையில் ஒரு 4 மணி இருக்குது. எல்லையை கிராஸ் பண்ணுறப்போ அந்த ஊருக்கு அப்போ தான் உள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு. அப்போ ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருக்குது. அந்த புளிய மரத்துக்கிட்ட ஒரு அசிரி, அதாவது ஒரு குரல், ஏய் நெல்லு அப்படின்னு சொல்லி, யாராவன் அப்படின்னு சொல்லி இவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா ஒரு குரல் மட்டும்தான் வருது, ஆளக்கான. யார் நீ, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்காட்டி உனக்கு ஜாடி நிறைய தங்கம் வேணுமா அப்படின்னு கேட்குற ஒரு குரல். ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இவரு சொல்கிறார். யார்? ஓடு மாத்திரவர். சரி அப்படின்னா அந்த புளிய மரத்துக்கு கீழே வலது வரத்தில் கீழே தோண்டு, ஒரு அடி தோண்டினா ஜாடி நிறைய தங்கம் இருக்குது, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லுது. சரி என்ன பண்ணுறாரு, ஒரு ஆசையை போய் ஜாடி நிறைய தங்கமாச்சா என்ன பண்ணுறாரு, போய் அந்த இடத்த தோன்றாரு. தோண்டி பார்த்தா ஒரு 2 அடி பக்கம் தோண்டியிருப்பார். தோண்டியும் அங்கே ஒரு ஜாடி ஒன்று தட்டுப்படுது. அந்த ஜாடிக்குள்ளே பூரா தங்க காசு, அந்த ஜாடி நிறைய இருக்குது. என்ன பண்ணுறாரு, இவர் தன்னுடைய துண்டு எடுத்து விரித்து அந்த ஜாடிக்குள்ளே இருக்கிற தங்க காசு பூரா எடுத்து போட்டுட்டுருக்காரு. அப்படி போட்டிருக்க மறுபடியும் அதே குரல் கூப்பிடு, ஏப்பா நிறுத்து, ஏன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. எல்லா காசையும் எடுத்து போட்டுக்காத, ஏதோ கொஞ்சமாவது மிச்சம் வைக்கி அப்படிங்கிறாரு. உனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டு ஏதோ உனக்கு தோணுற அளவுக்கு மிச்சம் வச்சிரு அப்படின்னு அந்த குரல் சொல்லு. சரி அப்படி என்ன பண்ணுறான், இவன் பூரா காசையும் தூக்கி போட்டு ஒரே ஒரு காசு மட்டும் எடுத்து என்ன பண்ணுறான், அந்த ஜாடிக்குள்ளே வச்சு மண்ணை வச்சு மூடிட்டு நன்றி தேங்க்யூ அப்படின்னு என்ன பண்ணுறான் சொல்லிவிட்டு, சரி இன்றைக்கி வேலைக்கு ஒரே ஒரு மட்டும் போயிட்டு வந்துடலாம், இந்த வேலையை முடிச்சுட்டு நேரம் அந்த வேலையை முடிச்சுட்டு மேலே நம்ம இந்த வேலைக்கே போக வேண்டாம், நம்ம இந்த காசை வச்சு பொழைச்சிக்கலான்ட்டு அந்த இன்றைக்கி மட்டும் ஓடு மாத்திரான்ட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறான், ஓடு மாத்திரப்போ கீழே அந்த தாழ்வாரத்தில் அந்த பில்லர் இருக்கும் இல்லையா, அங்கே அந்த அப்படியே முடிச்சு கட்டி வச்சு போட்டு இவன் மாட்டுக்கு அந்த ஓடு அந்த வீட்டு மேலே ஏறி அப்படியே ஒவ்வொரு ஓடை எடுத்து அடுக்கி வச்சு அப்படியே வேலை செஞ்சுட்ருக்கிறேன். வேலை செஞ்சுருக்கிறப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொம்பளை என்ன பண்ணுது, சமையலுக்கு ரெடி பண்ணுது. சமையல் பண்ணலான்னு குழம்பு வைக்கலான்னு பார்க்குறப்ப பார்த்தா பருப்பு இல்லை. இந்த அம்மா இவன் ஆரம்பத்திலே கேட்டுச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போ, அது என்னப்பா மூட்டை அப்படிங்கிறக்காடி இவன் கொண்டு வந்து தங்க காசு வச்சுருந்தாங்க இல்லையா கட்டி வச்சுருந்தாங்க, அதை கேட்குது. என்ன கேட்காடி இது தேவரும் பருப்புமா, இங்கே கொஞ்சம் சகாயமாக கிடச்சிது, வாங்கிட்டு வந்து ஊருக்கு கொண்டு போகிறக்காக வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னங்காடி, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிறான். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, சரி நான் அவங்ககிட்ட போய் கேட்டு அதுக்கப்புறம் தேவரம் பருப்பு இது போகிறதுக்கு இப்போ நம்ம எடுத்து போடலாம், அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தப்போ சொல்லிக்கலாம்னு சொல்லி போட்டு அந்த தேவரம் பருப்பு நினச்சிட்டு அந்த மூட்டையை பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே பூரா தங்க காசு. இன்னும் இந்த அம்மாவுக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஆசை வந்துருச்சு. உடனே அதுக்கு பூரா எடுத்துக்கொண்டு ஒரு இடத்த ஒழிச்சு வச்சு போட்டு கடைக்கு உடனே குழுன்னு ஓடி போய் தேவரம் பருப்பு வாங்கிட்டு உண்மையாலுமே தேவரம் பருப்பு வாங்கிட்டு அந்த துணியில் போட்டு கட்டி அது அவங்க கட்டின மாதிரி கட்டி வச்சிருச்சு. இவன் என்ன பண்ணுறான், அன்றைக்கி பொழுதன்னைக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக, இன்னையோட என்னோடய வாழ்க்கையே மாறப்போகுதுரா, யார் என்னை அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சந்தோஷத்தில் அந்த ஓடுகளை பூரா மாற்றி கொடுத்துட்டே இருக்கிறான். மாற்றி கொடுத்துட்டு பொழுதால வேலை முடிச்சுட்டு அந்த தேவரம் பருப்பு உண்மையான தங்க காசை நஷ்டக்கூடிய அந்த தேவரம் பருப்பு இது துண்டு எடுத்து அப்படி தோல் போட்டு அப்படி வர்றான். அங்கெல்லாம் அவனுக்கு சந்தேகமே இல்லை, ஏன்னா அது பிரித்து பார்த்தா அந்த அம்மா தெரிஞ்சுன்னு சொல்லி போட்டு அவன் அந்த அம்மா தெரியாமே அது தேவரம் பருப்பு அந்த அம்மா நினச்சிட்டு அதை தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே ஊருக்கு அந்த மாதிரி காசு வாங்கிட்டு வெளியில் வரான். வெளியில் கொஞ்சம் தூரம் வந்தையுமே அந்த மூட்டை பிரித்து பார்க்குறேன், எதுக்கு இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா உண்மையாலுமே தேவரம் பருப்பாக போச்சு. ஏன்னா இந்த அம்மா தான் எடுத்துகிட்டு மாற்றி வச்சிருச்சு. அப்போ இவனுக்கு ஒரே ரொம்ப வருத்தமாக போச்சு, என்னடா இது நமக்கு இப்படி ஆகி போச்சு. சரி இடையே வந்தது தானே, போனால் போயிட்டு போகுதுன்னு மனசு கொஞ்சம் தேத்திட்டு இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் மனசு தேத்திட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊருக்கு போகிறேன். அது பொழுதாகி போச்சு. அப்படி போகிறப்போ மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட வரப்போ அதே குரல், ஏன் நில்லு அப்படின்னு சொல்லி, ஏறப்பா ஏப்பா மடி கூப்பிட்ற அப்படிங்காட்டி, நீ வச்சுட்டு போன மீதி காசு அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த குரல். அடா ஆமாம் இல்லை சரிங்கவே பண்ணுறான். சரி நமக்கு அதுதான் அவ்வளோதான் கிடைக்கல, இதுவாது கிடச்சிது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மறுபடியும் அந்த இடத்துல தோண்டி அந்த ஜாடிக்கு ஒரு தங்க காசு என்ன பண்ணுறான் எடுத்து, நமக்கு கிடைக்க வேண்டியது இவ்வளோதான், நம்ம அதிகமாக ஆசைப்பட்டங்காட்டி எல்லாமே போச்சு. சரி பரவாயில்ல, இதையாவது வச்சு பொழைச்சிக்கலாம், இனிமேலாவது கிடைக்கிறத சரியாக பயன்படுத்திக்கலாம், எல்லாமே வேணும்னு நினைக்காம இதை கிடைக்கிறத வச்சு பயன்படுத்தினாட்டு சந்தோஷமாக அந்த காசு வச்சுட்டு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறக்கு ஆரம்பிச்சிட்டான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியம்னா, கிடைக்கிதுன்னு எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மற்றதை அப்படியே விட்டுருவோம். நம்ம எல்லாமே நமக்கு வேணும், நம்ம கண்ணில் வர்றது பூரா நமக்கு கிடைக்கிறது பூரா நம்ம போகிற எடுத்துக்கோன்னு நினச்சோம்னா அது கடைசியில் நமக்கு பயன்படாமல் போயிடும். அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே
நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது அந்த கதை சொல்லுது. அது மட்டும் இல்லை, பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு மீண்டும் வாழ்க்கையாது இந்த கதை வந்து ஞாபகப்படுத்துது.